பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 9 வசனம் முதல் 14 வசனம் வரை. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படி வாசிக்கிறதாய் நாம் பார்த்தோம். இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாக பாடுபட்டார், எவ்வளோ தூரம் அவர் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் என்ன வந்தாலும் அதை எப்படி சகித்தார். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்வதற்காகவே விசேஷத்தை பாத்திரமாய் தேவன் தெரிந்து கொண்டார். அதோட யூதர்களிலே அநேகர் சத்தியத்தை அறிந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற அந்த சத்தியத்தின்படி நடந்து அவர் அண்டையிலே அவருடைய போதனைகள் தேவனிடத்தில் வந்தது என்று விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் அது ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலரே, அதை நிராகரித்தவர்கள், கிண்டல் கேலி பண்ணவர்கள் அநேகர் உண்டு. வேடிக்கையானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். ஏன்னா அவங்க சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே, அது நிமித்தமாக அந்த சிலுவையின் உபதேசத்தை சொல்லும்போது எல்லாரோட பார்வைக்கும் அது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றியிருக்கிறது. அதான் அவர் சொல்கிறார், நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். அப்போ அவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற காரியங்கள், அந்த உபதேசத்துக்கு வர முடியாமல் இருக்கிற அந்த யூதர்கள் அவர்களை தான் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவினர். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை தாழ்த்துகிறார், நான் பலவினர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ பசி, பட்டினி, தாகம், நிர்வாணம், போட்டுக்கிறது கூட ட்ரெஸ் இல்லாமல் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. தங்குவதற்கு இடம் இல்லை. பசி, பட்டினி, தாகம், தண்ணி குடி கூட ஒன்றுமே வசதி இல்லை. எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். அவங்களோட பிழைப்புக்கு அவங்களே தான் உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மற்றவர்களாலே கேள்வி கிண்டனாலே அவங்கள ரொம்ப கேவலமாக திட்டி, அவங்கள ரொம்ப கோவப்படுத்தி, ரொம்ப இது பண்ணாலும், இன்சல்ட் பண்ணாலும், அவங்க என்னதான் வையப்படும் போது அதன் மூலமாக இவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம் என்று சொல்கிறார். எவ்வளோ துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் பொறுமையாய் சகிக்க ஆவியானவர் பலனை தந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த காலத்தில் ஆண்டவர் நடத்தினார். தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். தூசணங்கள், அநேக தூசணங்கள் உண்டு. சுவிசேஷம் சொல்லும்போது எல்லாருமே அப்படியே 100% ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கேவலப்படுத்துவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ தூசிக்கப்பட்டு அவங்க தூசிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இவங்க செஞ்சது. இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் அவங்க எல்லாராலும் ஒதுக்கப்படுறாங்க. அவங்க குப்பைனா அதுக்கு மதிப்பே கிடையாது இல்லையா? தேவையில்லாத தூக்கி போடுறது தான் குப்பை. அப்போ இவரை ஒரு குப்பை மாதிரி, இவர் எதுக்குமே லாய்க்கில்லைன்னு தான் அந்த மக்கள் நினைக்கிற நினைவுகள். அப்போ உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் மானோம் என்று சொல்கிறார். பாருங்கள், எல்லாரும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்கு,
ஒரு அழுக்கு டர்ட்டி கிளாத்து பார்த்தீங்கன்னா அது யாரும் விரும்ப மாட்டாங்க. அது இது எந்த அளவுக்கு அதை டர்ட்டி ஆக்கி தூக்கி பண்ணுமோ அப்படி தான் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் தன்னை அப்படி அந்த அளவுக்கு நான் கேவலமாக நடத்தப்பட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ பாடுகள் வேதனைகள் பட்ட போதும் அவர் கடைசியாக சொல்லுவதை பார்த்தோம்னா, இவ்வளவு நான் எழுதுறது எதுக்குன்னா, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவும் பொறுமையாக சகிச்சதுக்கு, இவ்வளவும் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளோ ஒரு அழுக்கை போல் ஒரு குப்பை போல் அவங்க ட்ரீட் பண்ணாலும் அதெல்லாம் பொறுமையாக ஏன் சகிச்சார்னா, அவர் இந்த மக்கள்கிட்ட காமிச்ச அன்பு, அந்த உண்மையான அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும். அது அன்புக்கு போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, தற்புகழ்ச்சி நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தை சந்தோஷப்படும். அன்பு மன்னிக்கிற ஒரு குணமுடையது. பாருங்கள், அந்த அன்பை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பித்தது நிமித்தம். பாருங்கள், இதெல்லாம் நான் எதுக்கு எழுதுறேன்னா, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள், நான் இவ்வளோ வேதனைப்பட்டு தான் நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன், இவ்வளோ இது பண்ண நான் உங்களுக்காக தான், நீங்கள் என்னோட பிரியமான பிள்ளைகள், நான் உங்களுக்கு இதை ஒரு புத்தியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து சொல்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காக எப்படி ஊழியம் செய்கிறோம்? நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளோ தூரம் எவ்வளோ பாடுகளை சகித்தாரே, நமக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளோ திறந்த வாசலை ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார். நாம் எத்தனை பேர்த்துக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்கிறோம்? எத்தனை பாடுகளை சகித்திருக்கிறோம்? நம்மளை பற்றி யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா நமக்கு உடனே ஒரு இமோஷனல் ஆகி அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம 4 வார்த்தை என்னன்னு கேட்டுருமே. நமக்கு பொறுமை இல்லாமல் போய் விடுகிறதே. நம்ம மற்றவர்களை பற்றி குறை சொல்லுகிற மாதிரி மாறிவிடுகிறோமே. நாம் பொறுமையோடு சகிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அந்த பலனை கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய சுபாவம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, அப்போஸ்தலனாகிய பவுல் உமக்கென்று ஊழியம் செய்த மகனே, நீர் அவ்வளவாய் ஆண்டவரே அப்பா அந்த மகன் நிதானமாக பொறுமையாக பாடுகளை சகித்தானே. அப்பா, எங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை வேணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் நேசிக்கணும் ஆண்டவரே. எங்களை துன்பப்படுத்துவர்களை நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே உருவாட்டு ஆண்டவரே. என்னை எப்படியாவது நிரப்புங்கப்பா. உண்மை போல என்னை மாற்றுங்க ஏசப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஏக்கத்தோடு இந்த ஒரு வேண்டுதலோடு அப்பா அவர்கள் எல்லாம் இருதயத்தின் ஆழத்தை காண்கிற தேவனே, எங்களுக்கு இந்த சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மை போல என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் ஆண்டவரே எந்த விதத்திலாவது உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. அதில் என்னோட வேதனைகள், பாடுகள், கேவலங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவரே உமக்காக சகிப்பேன் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய கல்வாரி அன்பை எங்கள் இருதயத்தில் நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அதோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறோமே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாசித்த இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உண்மை போல எங்களை அனுதினமும் நீங்கள் ஆண்டவரே மாற்றிக்கொண்டிருக்கிறீர். அதுக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சுய கௌரவம், பெருமை, மேட்டிமை, அகந்தை ஆண்டவரே அப்பா என்ன மாதிரி வேறு யாரும் கிடையாதுன்னு அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் முற்றிலுமாக சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இனி வாழ்வது ஆண்டவரே உமக்காக, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக. உம்முடைய சுபாவம் எனக்குள்ளே வரட்டும். நீங்கள் கிறிஸ்து, நீங்கள் எனக்குள்ளே இருந்து வாழ்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே, எங்களை அப்படியா நிரப்புங்கப்பா. அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீர் அப்படியா ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே கடைசி மாதமாகிய 12வது மாதத்தின் ஆண்டவரே 15ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபைனாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இனஜன பந்தங்களுக்கு விரோதமாக, எங்கள் வேலை ஸ்தலங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா.
உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உமக்கு உகந்த பாத்திரமாக எங்களை அப்பா உருவாக்கி நீங்கள் நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் அப்பா உங்களுடைய வசனத்தின் மேல் தாகத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே அவங்க கேட்கிற ஒவ்வொரு செவிகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. விருத்த சேதனப்பட்ட செவியாக மாற்றுங்க ஆண்டவரே. இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இருதயமாக மாற்றுங்க ஆண்டவரே. சிந்தைகள் எல்லாம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட சிந்தையாக மாற்றுங்க ஆண்டவரே. உண்மை போல மாற்றுங்கப்பா ஆண்டவர். அதற்காக தான் எங்களுக்கு இந்த வாழ்நாட்களில் எங்கள் ஜீவனை கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு இந்த வாழ்நாட்களில் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கீங்கப்பா உண்மை போல மாற்றுவதற்கு. ஆவியானவரே எங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பக்குவப்படுத்தி பலப்படுத்தி எங்களை நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து எங்கள் சரீரம் நீர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எங்கள் கூடவே தங்கியிருந்து எங்களை அன்னதினமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்கள் சிந்தைகள் செயல்கள் பார்வைகள் பேச்சுக்கள் ஆண்டவரை கேட்பதில் எல்லாத்திலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருபோதும் பரிசுத்த குலைச்சலான எந்த ஒரு காரியங்களுக்கும் உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களுக்கும் வேதத்துக்கு முரண்பாடான எந்த ஒரு காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உம்மை போல அப்பா எங்களை நீ மாற்றிக்கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தினம் எங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கீங்க. நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம். கைட்டிச்சுக்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜெபத்திற்கு விரோதமாக எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக அப்பா வேலை காரியங்களுக்கு செயல்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துரு கிரைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.